करने आए वापस चले गए सर। रात्रि 1 மணிக்கு தனியா வந்திருக்கீங்க. உன்னை விசாரிக்க வா ஸ்டேஷனுக்கு போலாம். ஜீப்ல. ஏய் नहीं काजी भाई जीप ले ஏறு. मेरी बात मानिए ஏறு. ஏய் ஏறு. பேசாத. मैं काजी परिवार की लड़की சொல்லிக்கிட்டு இருக்க. ஏய் ये लड़की मैंने யார போறியா இல்லையா? சார் 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 இவங்களை சந்தேகப்படாதீங்க சார். இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா அத தான சொல்ல வர. இல்ல சார் நீங்க ஹிந்தி தெரியாதுன்னு தப்பா புரிஞ்சு. ஹிந்தி அச்சாய் சமஸ்தா ஹோ. ட்ரெயின் லேட்டா வந்துச்சு, லக்கேஜ் திருட்டு போச்சுன்னு சொல்றான். கரெக்ட்டா? அட்வைஸ் பண்றதுக்குன்னு நேரா மிலிட்டரி இருந்து கிளம்பி வந்துட்டியா? ஊருக்கு வந்தமா, வீட்டுக்கு போனமான்னு போய் சேரு. பா. நீ வேற வாடி. சார் சட்டத்தை மீறீங்க. அவங்கள விட்டுருங்க. என்ன சட்டம் கிட்டன்னு பேசுறீங்க? சரி நீங்க மிலிட்டரி மேன், நீங்களே அவளை கூட்டிட்டு போய் வீட்டுல விடுங்க. शुक्रिया ஓ ஐயோ अच्छे समय में आप आए। कहाँ रहते हो? अशोक नगर। மிலிட்டரி 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 லட்டு மாதிரி பொண்ணு கிடைச்ச உடனே லவுட்டிட்டு போலான்னு பாக்குறியா? என்ன சொன்ன? மிலிட்டரிடா, போலீஸ். யார பார்த்து ஏன்னு சொன்ன? ஏன்னு சொன்னல? எஃப்ஐஆர் போட்டியா? ஐயா எழுதிட்டீங்க ஐயா. பேர் போடணும். ஏய் பேர் என்ன? ஏய் மிலிட்டரி மேன் அடையாள அட்டை வச்சிருப்பான் பாரு. மூஞ்சி மொகரைய பேத்துருவேன். சக்திவேல். ஏய் மிலிட்டரி, ஓ மேல 5 செக்ஷன்ல எஃப்ஐஆர் போட்டிருக்கேன். செகண்ட் ஷோ விட்டு வந்த பொண்ணுங்களை கட்டி பிடிச்சு கலாட்டா பண்ண, குடிச்சிருந்த, கஞ்சா வச்சிருந்த, பிடிக்க வந்த போலீஸ்காரனா அடிச்ச. அதாவது என்ன, ஜீப் கண்ணாடிய உடைச்ச. ஓகே, ஆதாரத்தோட நாளை கோர்ட்ல நிறுத்துறேன். அப்போ தெரியும்டா போலீஸோட பவர். ஒரு மிலிட்டரி மேன் அரெஸ்ட் பண்ணா மிலிட்டரிக்கு தகவல் கொடுக்கணும் அப்படின்னு சட்டம் சொல்லுது. ஆனா உன்னை அரெஸ்ட் பண்ணும்போது நீ மிலிட்டரின்னு தெரியாது. எப்படி? உன் அடையாளத்தை எல்லாம் அழிக்க போற. நான் பார்த்தா தென்றது அடிச்ச புயல். ஈவினிங். என்ன காலையில இருந்து பால்காரன், பேப்பர்காரன், காய்கறிக்காரன் எல்லாரும் வந்து போயாச்சு. உங்களோட மிலிட்டரி ஃப்ரெண்ட் மட்டும் வர காணோம். லெட்டரை சரியா படிச்சீங்களா? டெல்லியில இருந்து நடந்தே வராரா? இந்த கேஸ் சிலிண்டர் தேவையில்லாத லீக் ஆகுது. இது ஆஃப் பண்ணி வச்சிருங்க. இத பாருங்க டீச்சர், என்ன வேணா கிண்டல் பண்ணுங்க. ஆனா என் ஃப்ரெண்ட நண்பா வாடா லட்சுமி தூக்கி டூட்டிக்க போறான். தங்கச்சி கட்டி பால்ல தண்ணி கலக்காம நல்ல ஒரு டிகிரி காஃபி நண்பருக்கு எடுத்துட்டு வா போ. சரிண்ணே. என்ன வெயிட்? என்னடா இது? கம்ப்யூட்டர் ஒரு கடவுள் ஆகிட்ட. இது கலெக்டருக்கு. கலெக்டருக்கா? லட்சுமி எப்படியாவது கலெக்டர் ஆகணும்னு கனவு இருக்கு. அதுக்கு நிறைய உளவு விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும்ல.
ஒரு கம்ப்யூட்டர் இருந்தா அவளுக்கு சௌகரியமா இருக்குல்ல, அதுக்கு தனியா காசு சேர்த்துக்கிட்டு. காஃபி காஃபி. குர்ரா 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 குர்ரா. அண்ணே சும்மரம்மா, 2 பேரும் ஒரு டம்ளர்ல சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. சரி வா குளிக்கலாம். எது குளிக்கலாமாவா? ஆமா, பின்ன உனக்கு யாரு முதுகு தேய்ச்சி விடுறது? முதுகு தேய்ச்சி விட போறியா? பின்ன எவ்வளவு கேப்பாயி வச்சு முதுகு தேய்ச்சி விட்டு சின்ன வயசுல ஆத்துல குளிக்கும் போது சோப்புக்கு பதிலா களிமண் எடுத்து நீ ஏன் முதுகு தேய்ச்சி விடுவ, நான் ஓ முதுகு தேய்ச்சி விடுவேன், மறந்துட்டியா? திரும்ப அதெல்லாம் அப்ப, இப்ப அதெல்லாம் முடியாது. போடா, குளிச்சு வரேன் போ. சரி நீயே குளிச்சுக்க. அது ஓமடியும் தானே. எது நண்பா, என்னது முதுகுல? அது அது ஒண்ணு இல்லடா. அடிப்பட்ட மாதிரி கண்ணி போயிருக்கா, ஏன் ஒண்ணு இல்லங்கிற? ஒண்ணு இல்லன்னு சொல்றேன்ல நண்பா. என்கிட்ட நீ எதுவுமே மறைச்சதில்ல, என் மூஞ்சி பார்த்து சொல்லு. டேய் சொல்றா. ஏன் ஏன் இப்படி இருக்காங்க? மனசாட்சி இல்லாம, மனிதாபிமானம் இல்லாம ஏன்டா உங்க டிபார்ட்மெண்ட்ல இப்படி மிருகமா நடந்துக்கிறாங்க? இப்படி 100 தப்பு நடக்குது. நியாய தர்மத்தை கெட்டுப்பட்டு ஏன் வரைக்கும் தான் சுத்தமா இருக்க முடியும். எங்க டிபார்ட்மெண்ட்ல என்ன மாதிரி ஆளுங்க வேற எதுவும் செய்ய முடியாம சகிச்சுக்கிட்டு தான் போக வேண்டியிருக்கடா. என்னால சகிச்சுட்டு போக முடியாது. நான் உடனே உங்க டிஜிபி பார்க்கணும். பாத்தீங்களா மிஸ்டர் சக்திவேல், நேத்து உங்களை அடிச்சவன் போலீஸ் ரெக்கார்டு படி முந்தா நாள்ல இருந்து லீவு, 15 நாள் கேஷுவல் லீவ்ல போறேன்னு லெட்டர் எழுதி கொடுத்துட்டு போயிருக்கான். அவனை கூப்பிட்டு விசாரிச்சா ரெக்கார்டு படி நான் டியூட்டிலே இல்லைன்னு சொல்லுவான். என்ன பண்ண முடியும்? எங்க டிபார்ட்மெண்ட்ல எந்த அளவுக்கு நல்ல நேர்மையான ஆபீசர்ஸ் இருக்காங்களோ அந்த அளவுக்கு தப்பான ஆபீசர்ஸ் இருக்கத்தான் செய்யறாங்க. எனிவே ஐ வில் ட்ரை டு கிவ் யூ ஜஸ்டிஸ். சார், நான் எனக்கு ஏற்பட்ட பாதிப்புக்காக நியாயம் கேட்டு வரல. ஒரு மிலிட்டரி மேனுக்கே பாதுகாப்பு இல்லைன்னா சாதாரண ஜனங்க இந்த நாட்டில் எப்படி சார் வாழ முடியும்? கை நகர்லாம் பணியில ஒருங்க, அங்க எல்லையில கஷ்டப்பட்டு நாங்க நாட்டை காப்பாத்துறோம். ஆனா இங்க என்னன்னா மக்களை காப்பாற்ற போலீஸ் அப்படி பொறுக்கித்தனமா. சாரி சார், ஏன் இப்படி பொறுப்பு இல்லாம? சார், இஃப் யூ டோன்ட் மைண்ட், தப்பு பண்ற போலீஸை பார்த்து அடிக்கலான்ற உரிமை மட்டும் மக்கள் கொடுத்து பாருங்க. ஒரு நாளைக்கு எத்தனை போலீஸ் அடி வாங்க தெரியுமா? சும்மா அடிக்க மாட்டாங்க சார், செருப்பால் அடிப்பாங்க. கான்ஸ்டபிள், எஸ்ஐ, இன்ஸ்பெக்டர், ஏஎஸ்பி, டிஎஸ்பி, எஸ்பி, கமிஷனர், டிஐஜி, ஐஜி, டிஜிபி, இப்படி ஒவ்வொருத்தருக்கும் உங்க டிபார்ட்மெண்ட் ஒரு பேர் இருக்கு சார். ஆனா இதுல எந்த பேரையும் சொல்லாம ஒட்டு மொத்தமா ஜனங்க போலீஸ்கார பார்த்து மாமான்னு கூப்பிடுறாங்களே, ஏன் சார்? போனது வந்தது வாங்கினது திஞ்சது அவ்வளவு லஞ்சம் சார். ஜனங்க உங்க டிபார்ட்மெண்ட் மேல எவ்வளவு வெறுப்புல இருக்காங்க தெரியுமா? நீங்க வேணா போலீஸ் உங்க நண்பன் சும்மா போர்டு போட்டுக்கலாம் சார், ஆனா இன்னும் ஜனங்க உங்களை எதிரி தான் சார் நினைக்கிறாங்க. சார், மிலிட்டரி சர்வீஸ் மாதிரி போலீஸ் ஒரு சர்வீஸ் தான் சார். இங்க சேவைக்காக வர்றவங்க விட தேவைக்காக வர்றவங்க தான் சார் அதிகம். உணர்ச்சி பூர்வமா 1000 பேசலாம் மிஸ்டர் சக்திவேல். பட் பிராக்டிகலி ஸ்பீக்கிங், தப்பு செய்யற ஆபீசர்ஸ் மேல நாங்க நடவடிக்கை எடுத்துட்டு தான் இருக்கிறோம். மெமோ கொடுக்கிறோம், சஸ்பெண்ட் பண்றோம், டிரான்ஸ்பர் பண்றோம், ஏன் சமயத்தில் டிஸ்மிஸ் கூட பண்றோம். அதையும் மீறி அவங்க அரசியல் சொல்வாக்கையும் அதிகாரத்தையும் பயன்படுத்தி மறுபடியும் டியூட்டில ஜாயின் பண்ணுவாங்க, மறுபடியும் தப்பு பண்ணுவாங்க. ஆனா அவங்க மேல ஆக்ஷன் எடுத்த ஆபீசர்ஸ் ஏதோ ஒரு ஊருக்கு டிரான்ஸ்பர் பண்ணுவாங்க. இதெல்லாம் திருந்தக்கூடியவங்களே இல்ல. திருந்துவாங்க சார். என்னடா என்னது? என் புள்ளையா, நீ என் புள்ளையோட அஸ்தி. இன்ஜினியர் ஆகணுங்கிற கனவோட இருந்த ஒரே புள்ள தூக்கில தொங்கிட்ட ஐயா. இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானே? அப்புறம் என் பிள்ளைய இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்க்கறதுக்காக குருவி சேர்க்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சிருந்த 40 பவுன் நகையை பீரவை உடைச்சு திருடனுங்க திருடிட்டு போயிட்டான்னு உங்ககிட்ட தானே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். நீங்க மட்டும் அதை மீட்டு கொடுத்திருந்தா இப்ப என் புள்ள உசுரோட இருந்திருப்பால. நீ பாட்டு கழுவு திறந்து போட்டுட்ட டிவில சீரியல் பார்த்து இருந்திருப்ப. அப்ப அசால்ட்டா இருந்துட்டு இப்ப ஐயாம நடிச்சுக்கிட்டா என்ன பண்றது?